வாங்க நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டோம். அங்கேருந்து கொண்டு வந்துட்டோம் இந்த கொப்பரையெல்லாம். கொஞ்சம் வெயில் இது புளி வாங்கினோம்ல, அது கொப்பரையெல்லாம் இந்த கொட்டாங்கச்சியை எடுத்துகிட்டு 2 நாளையில் கொண்டு வந்துட்டோம். இது 9 நாள் காயணும். காயட்டுன்ட்டு கொண்டு வந்துட்டோம். மாடியில் தூக்கிட்டு போக முடியல, இல்லைன்னா மாடியில் கொண்டு வச்சுருப்பேன். இது நல்லா காயட்டும். 9 நாள் ஆனோடனே ஆட்டிக்கலாம். இந்த புளி வந்து இப்போ குத்துறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது கருவேப்பிலை. இது வந்து செம்பருத்தி இலையும் பூவும் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காய்ச்சலான்ட்டு. இந்த வாழைப்பழம் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இனிமேல் ஒன்று ஒன்றா பழுத்துரும். இங்கெல்லாம் எண்ணெய் விளைவிக்குது. இங்கே பாருங்கள், நன்னாரி சர்பத்து பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன் நான் போனால் அந்த நாளையில். இதில் வந்து 3 கலர் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த புளி கொஞ்சம் குத்தி பார்க்குறேன். பிசு பிசுப்புன்னா இருக்குது, காயணும். கொஞ்சம் குத்துவோன்ட்டு குத்தி பார்க்குறேன். நடுவில் அந்த சீடுக்கு நடுவில் ஒரு குத்து அப்படியே இந்த அருவாமனையில் வச்சுட்டு இப்படி சிலுப்புனோன்னு வச்சுங்களேன், இங்கிட்டு திருப்பினோன்னா அந்த சீடு விழுந்தோடனே காம்பு அரிஞ்சிட்டு வச்சிட வேண்டியதான். அப்போ அது பாட்டுக்கும் இருக்கும். நிறையா வாங்கணும் தான், என்னால் தூக்கிட்டு வர முடியலை. இந்த கொப்பரை இருந்ததுனால நான் தேங்காய் கூட பறிக்கலை. இது இன்னொரு டைம் போக முடியுதா என்னன்னு தெரில. அதனால நான் புளி கம்மியாக வாங்கியிருக்கேன். சூப்பர் புளியாக வந்துச்சு வீட்டுக்கிட்ட. ஞாயிற்றுக்கிழமை கூட சந்தை, ஆனால் அன்றைக்கி கிளம்பணும்ல, அலமளப்பில் வாங்க முடியலை. நான் கொஞ்சம் தான் குத்தினேன், நாளை குத்திக்கலாம். இப்போ வந்து இந்த ஜெயா சீடு இருக்குல்ல, இல்லை சப்ஜா சீடு, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே மற்ற லெமன் பறிச்சுட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் இந்த நன்னாரி கிடக்கும். ஆனால் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். அந்த வேரை எடுத்துட்டு இது சுகர் போட்டு நல்லா காய்ச்சிட்டு, திக்காக காய்ச்சிட்டு, அந்த சிரப்பு தான் இது. அந்த வேரை போட்டு நல்லா அந்த சுகர் போட்டு காய்ச்சிட்டு ஊற்றி வைக்கிறது தான் இந்த நன்னாரி வேரோட இது தான் அது. இந்த நன்னாரி வேர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும். லெமன் ஒரு மூடி புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இது சின்ன கிளாஸ் தான், அதனால் நான் சின்ன மூடி தான். நல்லா சாறு வந்திருக்கு. லெமன் கூட பறிச்சுட்டு வரலண்ணா. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே அது ஊறிடும் அந்த சப்ஜா சீடு. இப்போ பாருங்கள், இது வந்து கரண்டி வந்து சின்ன கரண்டி இல்லைன்னா ஒரு கரண்டி தான் ஊற்றி வந்துடும். 1.5 கரண்டி ஊற்றிக்குவோம் அந்த சிரப்பை, நன்னாரி சிரப்பை. அதை ஊற்றிட்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஒரு 4 நாள் போட்டுக்கிறேன் நான். சூப்பராக இருக்கும். வயிறெல்லாம் குளுன்னு இருக்கும் இது குடித்தோம்னா. வெயிலில் போகிறோம்ல, அங்கே போய் மதிய நேரத்தில் ஒன்று குடித்தோன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். நான் வாங்கி கொடுக்க சொல்லி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு ஒரு 2-3 கூட குடிப்பேனா. நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிற வேண்டியது தான். அந்த நன்னாரி சிரப்பு, இது ஐஸு, இந்த சப்ஜா சீடு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்துட்டோன்னு வச்சுங்களேன், குளுன்னு இருக்கும் வயிறெல்லாம். வாங்க குடிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும்.